வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில் கஷ்டம் வராமல் யாருக்குமே இருக்காது. அப்படி கஷ்டம் வருகின்ற பொழுது, தோல்வி வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுது கூட இருந்து தோள் கொடுத்து காப்பாற்றுபவனே உற்ற தோழன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட தோழன் உங்களுக்கு ஒரு கொடைவள்ளல் போல் இருக்கக்கூடியவன், துரியோதனனுக்கு கர்ணன் போல் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் உங்களுக்கு இருக்கிறானா? அது யாரார் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துக்கிட்டே வரும். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கர்ணனாக இருக்கக்கூடியவர்கள் யாரார் என தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, முதலில் உங்கள் ராசிநாதன் யார்? குரு பகவான். அந்த குரு பகவான் மகரத்தில் 11 நீசமடைகிறார், பலம் இழக்கிறார். அப்போ மூத்த சகோதர சகோதரிகளாலும் தொழில் ரீதியாக வரக்கூடிய பெரிய லாபத்தை எதிர்பார்த்தும் அந்த இடத்தில் உங்களுக்கு பலகீனமும் தோல்விகளும் ஏற்படும். இது இயற்கை. அதுல நீங்க எப்பவுமே கவனத்தோட இருக்கணும். உங்களுடைய குடும்ப பிரச்சனை, குடும்ப விஷயங்கள், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், இவ அனைத்தையும் அந்த பிரச்சனை வருகின்ற பொழுது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் மேச ராசி மற்றும் மேச லக்னத்தில் பிறந்தவர்கள். அவர்கள் உங்களுடைய குடும்பத்தில் எப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய தலையீடு மூலமாக அது சரி செய்யப்படும். அடுத்து உங்களுடைய குழந்தைகள் வழியில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கஷ்டம், காதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கஷ்டங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம், பெயர்ப்புகள், உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழியை நீக்கக்கூடிய ஒரு விஷயத்தில், இப்படிப்பட்ட விஷயத்தில் கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு பேருதவியாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக உங்களுடைய பொருளாதார சிக்கல்களும் சரியாகும். புதிய வாய்ப்புகளை தேடி போகின்ற பொழுது இவர்களுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமான முறையில் இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக துலாம் ராசி மற்றும் துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் மூலமாக வழக்குகள் பிரச்சனை, திடீர்னு விபத்துல மாட்டிக்கிட்டீங்க போன்ற இடர்பாடுகள் ஏற்படும் பொழுது உங்களை காப்பாற்றுவர்களாக இவர்கள் இருப்பார்கள். மறைமுகமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய மறைமுகமான சில காரியத்திற்கும், வேலைக்கும், தொழிலுக்கும் இவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உங்களிடம் சண்டையே போட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு மறைமுகமான லாபம் வந்து கொண்டுதான் இருக்கும். இதற்கு அடுத்தபடியாக மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மூலமாக எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுவது உங்களுக்கு நல்லது. அப்படி இருக்கின்ற பொழுது நிரந்தரமான ஒரு லாபம், நிரந்தரமான ஒரு வருமானத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சில நேரங்களில் நீங்கள் உதவி கேட்காமலே செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் இருந்து விடுவார்கள். சரிங்களா? ஸோ இந்த 4 ராசி மற்றும் 4 லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறவாகவோ நட்பாகவோ இருக்கின்ற பொழுது அந்த தொடர்பை விட்டு விடாதீர்கள். அந்த தொடர்பினால் வாழ்க்கையில் நீங்கள் மாறக்கூடிய சூழல் உருவாகும் நிச்சயமான முறையில். சரிங்களா? பயன்படுத்திக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.